சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அப்போது உரையாற்றிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்ததும் மின் கட்டணம் 52% உயர்ந்து விட்டதாகவும், விலைவாசி உயர்வை பற்றி திமுக அரசுக்கு கவலை இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். 2000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்திட்டு இருந்தீங்களா, இப்ப 5000 ரூபாய் கட்டணும். அந்த அளவுக்கு மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. வீட்டுக்கு மின் கட்டணம் உயர்ந்து போச்சு, தொழிற்சாலைக்கு மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. நாட்டு மக்கள் மின் கட்டணம் உயர்ந்து கடுமையாக இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஏழைகளுக்கு கொடுப்பதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாத அரசு திமுக அரசு என கடுமையாக சாடிய எடப்பாடி பழனிசாமி, தாலிக்கு தங்கம் திட்டம் ரத்து செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி குற்றச்சாட்டுக்களை அடுக்கினார். தாலிக்கு தங்கம் 26,50,000, ஒரு சவரனுக்கு 53,000. ஏழை பெண்கள் திருமண வயது அடைகிற பொழுது திருமணம் செய்வதற்காக அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டம், அதையும் ரத்து பண்ணீங்க. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, கவுன்சிலர் கூட ஆக முடியாத அண்ணாமலை அதிமுகவை அழிப்பேன் என பேசுவதா என கண்டனம் தெரிவித்ததோடு, ஆணவத்துடன் பேசுவதை அண்ணாமலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரித்தார். ஒரு கவுன்சிலரா கூட முடியல, ஒரு எம்எல்ஏ முடியல, எம்பி முடியல, நீ இவ்வளவு வக்காலத்து வாங்கி அண்ணா திமுக ஒழிப்ப, எப்படிலாம் பேசுறீங்க பாரு. என்றைக்குமே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை திரும்ப பெற்றால்தான் மனிதனா பிறந்தவர்களுக்கு மரியாதை உண்டு. முன்னதாக நாமக்கல் அதிமுக வேட்பாளர் ராகா தமிழ்மணியை ஆதரித்து திருச்செங்கோட்டில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுகவில் ஸ்டாலின், உதயநிதி, துர்கா ஸ்டாலின், சபரீசன் என மொத்தம் 4 முதலமைச்சர்கள் இருப்பதாக விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 4 முதலமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாட்டிற்கு ஒரு முதலமைச்சர் தான் தேவை. ஆனால் திமுகவில் மட்டும் 4 முதலமைச்சர்கள் இன்றைக்கு அதிகாரம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், திரு துர்கா ஸ்டாலின் ஆக 4 முதலமைச்சர்கள் தமிழகத்தை இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.